உங்க நல்லதுக்கு தான் நீங்க சஞ்சய் வாடா. இதுக்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேனே, உன் நல்லதுக்காக தானே பண்ண வந்திருக்கான். எங்க உட்காரு, என்ன செய்ய போறான்? பொருள் எல்லாம் இருக்கு, உனக்கு எல்லாமே நாங்க தரோம். தெய்வம் நீ நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க மாதிரினே. நீங்க ரஜினிகாந்தோட தம்பியா? ஆளை பாரு, நான் இப்பதான் கதாநாயகன் மாதிரி இருக்கேன். பேசதான் தெரியுது இவர் காதல் தோல்வினாலதான் இப்படி ஆயிருக்காருன்னு. எந்த அளவுக்கு அவங்களை உண்மையா லவ் பண்ணியிருந்தா இப்படி ஆயிருப்பாரு இவர். ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பிடிச்சிதான் லவ் பண்றாங்க, அப்புறம் ஏன் பாதியிலே விட்டு போறாங்கன்னு தெரியல. சரி விடுங்க, போனது போட்டோம். நம்ம தி ஸ்குவாட் வந்துட்டோம்ல, அவரை பழைய மாதிரி மாத்திரலாம். ஆள் ஜம்முன்னு இருக்கேனே. இது என்னதுண்ணே? பொம்மை. நீங்க விளாடுறதுக்கா? என்னண்ணே இந்த வயசுல பொம்மைலாம் வச்சிருக்க விளாடுறதுக்கு? வணக்கம் மக்களே, இவன் பேர் சஞ்சய், என்னோட ஃப்ரெண்டு. இவன் நிலக்கோட்டையில இந்த அண்ணன் இப்படி இருக்காருன்னு சொன்னேன். இவன் தான் சொன்னான். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை மாற்றி இருக்கோம். இப்போ எப்படிண்ணே, இப்போ எப்படி இருக்கீங்க? ஆளு நல்லா இருக்கீங்களா? அப்போ எதுக்கு அவ்வளோ இது பண்ணீங்க, எங்களை பாடுபடுத்துனீங்க, எங்களை வைக்கிறீங்க? உங்க நல்லதுக்கு தானே பண்றோம் நாங்க. உங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு வேலை இதுதான் வேலை. இது மாதிரி தான் இருக்கணும், சரிங்களா? இங்க இருங்கண்ணே, நீங்க நல்லா இருந்தாதே நாங்க நல்லா இருக்க முடியும். நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு நல்லது. உங்களை நாங்க வேற ஆள் மாதிரிலாம் பார்க்க மாட்டோம். எங்க குடும்பத்துல ஒரு ஆள் நாங்க பாக்குறோம், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கவங்க உங்க ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க. நாங்களே எல்லாருக்கும் மாற்ற முடியாது, நீங்களும் கொஞ்சம் மாத்துங்க. நம்மால் மாற்றம் உண்டாகட்டும். எதுக்கு குளிருக்குள்ள வெயிலுக்குள்ள இருந்துக்கிட்டு அங்க நல்லா சாப்பாடு போட்டு நல்லா உங்களை பாத்துக்கிடுவாங்க. போமா, அங்கே போய் வீடு மாதிரி நல்லா தங்கிக்கிங்க. போமா மக்களே. அண்ணன் மதுரையில் இருக்க அகமகிழ் ட்ரெஸ்ஸுக்கு போகிறோம். நம்ம அந்த அண்ணன் ட்ரெஸ்ஸுக்கு அங்கே போய் சேர்த்து விட போகிறோம். அண்ணனுக்கு அங்கே இருக்கிறதா விருப்பம். நாங்கள் எல்லாமே கேட்டோம். இங்கேருந்து மதுரைக்கு ஒரு 60 கிலோமீட்டர் வரும். நாங்கள் அப்படியே பைக்லேயே போய் விட்டுட்டு போக அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். நம்மளால மற்றவங்க வாழ்க்கைக்கு நல்லது நடக்குதுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக வேணா இருக்கட்டும், நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சுருவோம். வீடு இல்லாமல் சொந்தம் இல்லாமல் இருந்தவருக்கு எல்லாமும் அமைய போகுது. பொறுத்து இருந்து பாருங்கள்.